அங்கே மீன் கேட்டோம், கிடைக்கல. நாங்கள் கேட்ட ரேட்டு கிடைக்கல, அதனால் வேறு கடைக்கு வந்துட்டோம். வேறு கடைக்கு வந்துட்டோம். நாங்கள் பகலில் வந்திருக்கோம். இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும். இடம்லாம் செம்மையாக இருக்குது. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரூம் போடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மீன்லாம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாவே இருக்கும். அதை விட முக்கியமாக தனியாக வராதீங்க. நான் வந்த மாதிரி, ஏன்னா தனியாக வந்தால் கண்டிப்பாக போர் அடிக்கும். ஒன்று வந்தால் ஃப்ரெண்ட்ஸு கூட வருங்க, இல்லை ஃபேமிலியாக வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக கூட வரதை விட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் கோவிலுக்கு போகும்போது அதையும் கண்டினியூ பண்ணி வீடியோ போட்டுடுறேன். ஓகே, பீச்சு பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துடுச்சு. அதனால் மீன் வாங்க போகலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கே போனால் தெரியும் மீன் என்ன ரேட் விற்கிறாங்கன்னு. ஏன்னா நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சி அங்கே இறக்குற இடம், மார்க்கெட் கிடையாது. மீனை பிடிச்சி இறக்குவாங்களோ அந்த இடத்துக்கே போகிறோம். அங்கே போனால் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும், நல்ல மீனாகவும் வாங்க முடியும் அப்படின்றதாக போயிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஒரு முறையாக அதுவும் போட்டில் மீன் பிடிச்சிட்டு வந்தது இப்போ தான் பார்க்குறேன். எல்லோரும் நிறையா பார்த்துருப்பாங்க, ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும் மீன் எடுக்கிறது. இது எங்கன்னா வேளாங்கல்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம், ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கோம். மீன் செம்ம மீன், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. செருவூரா சொன்னாங்க, ஊர் பேர் சரியாக தெரில. புரியுதுங்களா? இது மீன் எடுத்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, வீடியோ மட்டும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? இவங்க எடுக்கிற மீனில் பாதியாக அந்த காக்காட்டு விட முடியுது. அந்த கோயிலுக்கு இல்லை நீ என்ன பண்ண அந்த கோயில் தேரு என்ன நடக்கும் மூச்சாகும் போட்டோம்ல வீடியோ. கடைசியாக கோயிலுக்கு வந்தாச்சுங்க, வேண்டுதெல்லாம் முடிச்சாச்சு. கோவிலுக்கு வந்துட்டோம், கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இனிமேல் நடப்பயணம்லாம் முடிஞ்சிச்சு. பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறவாள் தான். எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சூரிய ஒளியாக இருக்குது இப்போ, தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேளாங்கண்ணிக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா? நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இது போல் வந்து நிறைய இடம் இருக்குது. நாங்கள் நடந்து வந்ததுனால அதிகமாக சுற்றி பார்க்கவும் முடியல, கால் வலி அதிகமாக இருந்துச்சு, அதனால் போகல. ஓகே, பாய். வெயிட் பண்ணுங்க. டெக்னாலஜி செம்ம டெக்னாலஜி இருக்குமா? கடவுள்லாம் வந்து நேரில் வந்தானா கொஞ்சம் சக்கரை கழிச்சுவாங்க. ஆமாண்ணா.